ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஃபுல் ஃபன் மோடு தான் ஆக்சுவலா. ஏன்னா இன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரி, அதுவும் தேர்ட் இயர் ஆனிவர்சரி. விட்டு ஹாப்பி ஆனிவர்சரி. ஓகே கைஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஆனிவர்சரிக்கு அப்புறம் தான் பார்த்துருப்பீங்க. அதனால எங்களுக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னடா ரொம்ப நன்றி. ஓகே கைஸ், இது வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செம்ம ஃபன்னு. 3 நாள் வந்து நான் வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டேங்க. நாங்கள் எங்கெங்கிற சொல்லியிருப்போம், கண்டிப்பாக தமிழில் போட்டுருவோம். இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க, செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. வீடியோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நீங்கள் எங்களோட சேர்ந்து பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாயா ஹாய் ஜீவிதா, போகலாமா? விட்டோ கிளம்பியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, கிளம்ப வேண்டியதான். ஓகே கைஸ், நாங்கள் இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்ல நிற்கிறோம். தைலம் ஆக்சுவலாக எனக்கு இப்போ கோல்டு கைஸ், அதனால் வந்து தைலம் பூசிருக்கேன். அதோட ஜீவிதா வாய்க்குள்ள வச்சிட்டேன். கைஸ், இப்போ நாங்கள் திண்டுக்கல்ல இருக்கோம். டீ குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கையிலேயே ஃபோட்டோஸ் எடுத்துடலாம், இல்லைன்னா நாரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிவர்சரிக்காக ஒரு ஸ்பெஷலான ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் நடு ரோட்லேயே எடுத்துட்டோம். லாரியில் அடிப்பட்டு சுற்றுறாங்க வீடுவா. இல்லடி, உன்னோட சேஃப்டிக்காக சொன்னேன். ஓகே ஆனிவர்சரிக்காக அர்ஜுன் வந்து எனக்காக கொடுத்துருக்கோம். ஓகே, வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஆதிரா தூங்குறா, அத்தை தூங்குறாங்க. நானும் வித்து அர்ஜுன் 3 பேர் தான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் 3 நாள்லாம் போயிருக்கேன், இருந்தாலும் என் முட்டு ஓட போகிறதுக்கு தான் ஜாலியாக இருக்கேன். வாங்க போகலாமா? நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய வேலை பார்க்குறோம், வீடு க்ளீன் பண்ணுறோம், நின்றுக்கிட்டே சமைக்கிறோம், வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு இருக்கனால நம்மளுக்கு நெக் பெயின், லெக் பெயின், முழங்கால் வலியெல்லாம் வருது. எங்கள் அத்தைக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அதோடு நாங்கள் இன்றைக்கி இந்த லாங் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். கண்டினியூஸாக 3 to 4 hours வந்து காரில் உட்காந்துட்டே வந்தனால பேக் பெயின், கைகால் வலியெல்லாம் இருக்குது. ட்ராவலில் பாப்பா தூக்கிட்டு நடந்தது எனக்கு ரொம்ப ஷோல்டர் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் நான் வந்து டெய்லி வால்னி யூஸ் பண்ணுவேன். வால்னியை நம்ம பெயின் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணும்போது ஈஸியாக க்யூர் ஆகிரும். அது மட்டும் இல்லாமல் வாலினி மெடிபடின்ற ஒரு அசோசியேஷனோட சேர்ந்து ஆர்த்தோபெட்டிக் கன்சல்டேஷனை வந்து ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை நான் ட்ரை பண்ணேன், ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. எங்கள் அத்தைக்கும் கைகால் வலி, முழங்கால் வலியெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கும் இதை சஜஸ்ட் பண்ணேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு MBI வாலினின்ற கோடை டைப் பண்ணி போட்டால் டாக்டர் கிட்ட ஃப்ரீயாக கன்சல்டேஷன் கிடைக்கும். இதுக்கு ஒரு 10 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும். டாக்டர் சம் எக்ஸசைஸ்லாம் நம்மளுக்கு கன்சல்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம டெய்லி ரெகுலராக பண்ணோம்னாலே நம்மளோட நாள்பட்ட வலியெல்லாம் ஈஸியாக போயிடும். இதனால நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகிடும்னு சொல்லலாம். இந்த வால்னியில் இருக்கிற டைக்ளோஃபீனக் நம்மளோட பெயினை வந்து குயிக்காக போக வச்சிடும். கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷனில் வால்னியை மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அவங்களோட வெப்சைட்டில் MBI வால்னின்னு டைப் பண்ணி இந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ஃபுல் டீட்டெயிலுமே கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து நெக் பெயின், லெக் பெயின்லாம் சரியாயிடுச்சு. எனக்கு பார்ட்னராக வால்னி இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னடா ஆதிரா, இதுக்கு நீ தான் காரணமா? என்ன ஆதிரா, மிச்சரை கொட்டி விட்டு நல்லா சவுக்கு சவுக்குன்னு எதையும் மெண்டுகிட்டு இருக்காளே விட்டு. இங்க வேற இங்க ஒருத்தன் எத்தனை மெண்டுகிட்டு இருக்கான். மிச்சர் இங்க நானும் வச்சிருந்தேன், நல்லா இருந்துச்சு. வேற அப்படியே கால் அவன் வாங்கினனால அது நல்லா இருக்கு. கீழே கிடக்குறதே திங்கிறேன். ஆதிராக்கு வடை வேணுமா கூட? ஓகே, நாங்கள் வந்து இப்போ ஒரு கடைக்கு வந்திருக்கோம், சாரி பேக்கரிக்கு வந்திருக்கோம். லைட்டாக பசிக்குது. ஓகே, காஃபி குடிக்கலாமா? விட்டு என்ன வேற என்ன சுட இருக்கு போகலாம் பார்த்தீங்களா? இப்போ வந்து வத்தலக்குண்டுக்கு பக்கத்தில் இருக்கோம். டீ குடிச்சிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு காஃபி டீ குடிச்சிட்டு 2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் எவ்வளோ ஸ்நாக்ஸ்ன்னு பாருங்களேன். இதை காரில் வந்து பார்க்கணும். இதில் இருக்க பூரா திணி இவன் மட்டும் தான் திங்கிறதுக்கு வாங்கியிருக்கான். இது ஒன்று மட்டும் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். கையை வையே. வடை சூப்பரா இருக்கு. வடை சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வடை சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அண்ணன் வந்து இப்பதான் பெட்ரோல் பங்க் போயிட்டு வந்தாரு. பெட்ரோல் பங்க் அர்ஜுன் ஏன் போனேன் சும்மா. ஓகே, டீயை குடிச்சிட்டு சீக்கிரம் சட்டை போட்டு மூணாருக்கு போவோம். பைபிள் வைக்க நான் ஏன் மூணாருக்கு செலக்ட் பண்ண தெரியுமா? ஏன் ஏன்னு கேளுங்க. ஏன்
ஏன்னா அதுதான் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இல்லை பக்கா எனக்கு மூணாறு கேரளா போகணும்னு ஆசை. சரி எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தப்ப மூணாறு. ஏன் வர்க்கலா போ? வர்க்கலாலாம் ஃபுல்லாக கடற்கரையாக இருக்கு. வர்க்கலா போகணும். வர்க்கலால என்ன இருக்கு? மினி கோவா. நடிக்காத, நேத்து நீ தானடா சொன்ன என்கிட்ட. இவன் சொல்லிதான் எனக்கு தெரியும். உன்னோடலாம் அதுல போனா நல்லா இருக்காதுன்னா. மினி கோவாவா? எனக்கு தெரியலையே. ஐயோ கொஞ்சே அடிப்பா கொஞ்சேசு. गाइस என்னோட வெட்டிங் டே Dress நீங்க பத்தி எது பத்தி கிட்ட வராதீங்கடா, பின்னாடி போங்கடா. Dress தெரியல. என்னோட அவுட்ஃபிட் எப்படி அன்னைக்கு பாத்தீங்களே நல்லா இருக்கு. என்னோட அவுட்ஃபிட் சொல்ல பெரியமா. என் தலைவன் பாட்டு போடி. ஏன் முட்டு பாட்டு அமுக்குற பட்டன் உன்கிட்ட இருந்துச்சுன்னா உன் பாட்டுக்கு போடுவியா? ஒரு பாட்டு கூட நாங்க கேக்குறது போட மாட்டேற. அடிச்சு போடுவேண்டா. அன்பே அன்பே ஓ இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். ஏன்னா அதுல இதுவும் என் தலைவன் பாட்டு தான். ஏன்னா முட்டு இது கூட பரவாயில்ல. நாங்க நல்லா இருக்குன்னு சொன்னா அதையே மாத்திக்கிட்டே இருக்கோம். எரிச்சலா வருது. சூப்பரா இருக்கு. இத மாத்தி தொலையாத. ஏய் மாத்தாத. ஏய் என்னடா இதா அத்தை பண்றாங்க. சீப்பட பக்கம் யாரும் இல்ல. நல்லா இருக்கு. ஏய் மேலே நல்லா இருக்கும்டா, போட்டு தொலைடா. என்னடா கல்யாண நாளுக்கு அன்னைக்கு நான் என்ன பாட்டு வச்சிருக்கேன் பாருங்க गाइस. சாரிடா புட்டு. யாருக்கு வச்சிருக்க? ஏய் அடிடா அவள வதடா. என்ன ஒரு கல்யாண நாள் எப்படி எல்லாம் பாட்டு போட்டு இம்ப்ரெஸ் பண்றா பாருங்க. சீ தனுஷ் பாட்டா இருக்கேன்ற ஒரே காரணத்துல அப்படி சொல்றேன். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால பாடினேன். ஏய் பாடினாவே காப்பி அடிக்க போறாங்க. சரி அம்மா பதனி. ஏய் சும்மா நீ பதனி. நல்லா இருக்குல? கை விட்டு பாருங்க எவ்வளவு. இப்போ இவளுக்கு என்னடா பிரச்சனை? இன்னும் அழுதுகிட்டே இருக்கா? ஆதிரா என்ன எதுக்கு அழுவ இன்னும்? அப்பா சூப்பரா இருக்குடி ரோடு. இங்க பாரு செம்மையா இருக்குல. அம்மா இங்க பாருமா. பயப்படாதீங்க, நீங்க பயந்து என்னைய பயமுறுத்தாதீங்க. நடுவுல பார்த்த நிஜமாலுமே இப்ப இதுல எடிஸ் தள்ளிட்டே போனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கட 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 கடன்னு மோசமான வளைவாய் பயந்துடுச்சு. இவ பார்க்கலன்னு நினைச்சிட்டேன். गाइस செம்ம சீனரி गाइस. இது நல்லா இருக்கு. ரோட்டுக்கு பக்கத்துல தென்னை மரம் தான். அது அப்புறம் என்ன புளிய மரமா? சூப்பரா இருக்கு. நம்ம மூணாறு தான் கேரளா தான் நல்லா இருக்கு அப்படிங்கறத விட போற வழியே சூப்பரா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே நல்ல நல்ல இடம். மூணாறு நம்ம இதோட பார்டர் தமிழ்நாடு இல்லடா. அப்புறம் இது என்னது? சிம்பு ஃபேன் போல. ஏண்டி இது தேனி வந்து கேரளா உனக்கு? அப்ப இவங்க எல்லாம் கேரளாக்காரங்களா? தேனி வந்து தமிழ்நாடுமா? படிப்புல அதனால எனக்கு தேனி வந்து கேரளா இல்லங்கிறது தெரியும். சும்மா இது கொஞ்சேஸ் 2. எங்க வீட்ல வந்து 3 கொஞ்சேஸ் இருக்கு. நம்பர் 1 இது நம்பர் 2. இல்ல ரெண்டு பேருமே நம்பர் 1 தான். பெரியமா நானே. இது வந்து சாம்பிள். சாம்பிளா? இந்த வடிவேல ஒவ்வொரு கடையை போய் சாம்பிள் போடுற அந்த மாதிரியா? எனக்கு வேணாம் சாம்பிள். கைஸ் நாங்கள் வந்து இளநீ குடிக்க போகிறோம் கைஸ். 40 ரூபா 50 ரூபா இளநீ. எப்படி அண்ணன் கொடுத்துட்டாப்புல? தேங்க்ஸ்ண்ணா. இது அம்மா கிட்ட கொடுத்துரு. எனக்கு மட்டும் ஸ்பெஷல் இளநீ. போ தர முடியாது. குடிக்காம நிக்கிறேன். யாருக்கும் தர மாட்டேன். போ கொஞ்சம் குடுறா. டேஸ்ட் எப்படி? இந்த இளநீ மட்டும் என்ன இவ்ளோ டேஸ்டா இருக்கு? கொஞ்சம் சாம்பிள் கொடுப்பா. போய் தொலைங்க, வாங்கிட்டு எல்லாத்தையும் குடிக்கிறீங்க. நம்ம வந்து தமிழ்நாடோட பார்டர் வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கேரளா போக போகிறோம். எப்படி கேரளா வந்துட்டோம். கேரளா வந்துட்டோம் கைஸ். சூப்பர்ல என்ன விட்டு கேரளாக்குள்ள வந்துட்டோம்.
இனிமே நான் கேரளாக்காரன். இனிமே ஃபுல்லா மலையாளம் தான் பேசுவேன். பாத்தீங்கன்னா எனக்கு காது, மூக்கு, வாய், சூத்து சுமாரா எல்லாமே அடைக்குது. ஏன்டா அப்படி பண்ற? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்ம ஃபன்னா இருக்கு. நல்ல ஒரு கிளைமேட். ஆனா கிளைமேட்லாம் இல்ல, கிளைமேட் இல்ல 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 நல்ல கிளைமேட் இல்ல. நல்ல கிளைமேட்டா இருக்கும்னு நினைச்சேன், இல்லன்னு சொல்ல வந்தேன்டா. ஏன்டா தப்பா வந்துடுச்சுடா. ஆனா வெயில் தான் அடிக்குது. இந்த லொக்கேஷன் செம்மையா இருக்கு. எங்க அப்பாவும் பிள்ளையும் ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எங்க அம்மா எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியுமா? ஒரு சின்ன அருவி. இதெல்லாம் டேஞ்சர்மா. டேஞ்சர் தான் எக்ஸ்பீரியன்ஸ். கைஸ் நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க. எங்க அம்மா எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். அருவியில தண்ணி பிடிக்கிறேன், ஆற்றுல தண்ணி பிடிக்கிறேன்லாம் இறங்கக்கூடாது நடுவில். நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருங்க. நாங்கள் வெளிச்சமாக இருக்கனால தான் நாங்கள் தண்ணி பிடிக்க போகிறோம். குளிக்கிறியா? எப்படி இருக்கு? கல்கண்டாட்டா இருக்கு. கல்கண்டா இருக்கா? இனிப்பா இருக்கா என்ன? கூட நான் குடிச்சு பார்க்குறேன். தொண்டை வலி வரப்போகுது. இந்த மாதிரி தண்ணி மாற்றி மாற்றி குடிச்சு தான் ஆல்ரெடி தொண்டை வலி. இதை குடிச்ச பிறகு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க. அதனால தான் குடிச்சு பார்க்குறேன். எவ்வளோ அழகா இருக்கு பாரு. அம்மா உன் புள்ள தம்பி எப்போ பார்த்துக்கலாம் தண்ணி குடிக்கிறேம்மா. பார்த்துப்போ. எக்ஸாக்ட் மினரல் வாட்டர். சரியான இடம் சொல்றிய உன் புள்ள. சீரியஸா ஒரு பிரச்சனைன்னு வரமா தான் பிரிச்சு பேசுறது. சிரிக்கிறப்பையும் என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்றது. இந்த வேலையை வச்சுக்க கூடாது. அது நல்லாக்கா நல்லாலையா? ஏய் அவங்க கடையில வந்து நல்லாலன்ற இந்த அதிரா ஊதிட்டேன். செம்ம வியூலம்மா இங்கேருந்து. எப்படிமா இருக்கு? ஐ லவ் கேரளா கேர்ள்ஸ். இதுக்கு முன்னாடி ஐ கேரளா கேர்ள்ஸ். கொஞ்சம் வலிஞ்சுனா ஊத்திருச்சு ஒரு நிமிஷத்துல. அழகா இருந்தா அழகா ரசிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்க. வெக்கமே இல்லாம 4 பேர் போறாங்க. எனக்கு முன்னாடியே வலிக்கிறான். கேவலமா. ஜஸ்ட் ட்ரோலிங். ஐயோ வித்அவுட் மை கண்ட்ரோல். வாய்ஸ் நல்லா இருப்பாங்க கேரளால. அப்படியே நல்ல பியர்ட் வச்சுக்கிட்டு மீச வச்சுட்டு ஒயிட்டா வேஷ்டி கட்டிட்டு. ஆனா தமிழ்நாடு தான் பெஸ்ட். ஏய் அடிஸ்டா சொம்பு தூக்கிட்டா குடுத்து நிக்கிறா பாருங்க. கூண்டிலே முட்டை கொடுத்துட்டா. மரவள்ளி கிழங்கு எனக்கு தெரியும். அது மரவள்ளி கிழங்கு பிரியாணி எல்லாம் செய்ய மாட்டாங்க. மரவள்ளி கிழங்கு மட்டும் எடுத்து வைப்பாங்க. கேரளா சைடுல வந்து அந்த கிழங்குல போட்டு பிரியாணி வருவாங்க. சண்டை போட்டுறாதீங்க. நான் என்ன ஆர்டர் பண்ணிருக்கேன் அப்படினா கப்ப கிழங்குல செய்யற பிரியாணியா இல்ல கப்ப கிழங்கு வேக வச்சு தருவீங்க? வெறும் கிழங்கு எப்படி வேக வச்சு தருவாங்க? அது வேற ஏதோ சுத்ததோட சொல்றாங்க. ஆக்சுவலா गाइस நான் வந்து கேரளா வந்தோனே புரோட்டாவும் பீஃப் கறியும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து எங்கள் கம்பெனியில் ஒரு பையன் இருந்தான் கோவில்னு சொல்லிட்டு. நான் வந்து அர்ஜுனை சொல்லியே டெம்ட் ஏற்றி டெய்லி அந்த பையன் கூட பேசிட்டு வந்தாலே பீஃப் சாப்பிடுவேன். இப்போ வந்து கேரளாவில் அத்தன்டிக்கான பீஃப் புரோட்டா சாப்பிட போகிறோம். என் தங்கச்சி அம்மாலாம் பார்த்தீங்கன்னா நார்மல், அவங்களாம் வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்து நான் அப்படி கிடையாது. நான் கொஞ்சம் மோசமான ஆனா என் மனசை விட்டு அந்த ஃபைன் போகவே இல்லை. எனக்கும் தான் போல. ஓகே என்ன நல்லா இல்லையா? அந்த லவங்கம் ஸ்மெல் ஹெவியா இருக்கு. என்னம்மா பட் ஆனா டிஃபரண்டா இருக்கு. என்னது? லவங்கம் ஸ்மெல் ஹெவியா இருக்கு. டேஸ்ட் மாதிரி டிஃபரண்டா இருக்கு. பெப்பர் மாதிரி. டேஸ்ட் வருது. என்ன ஜீனா? சாப்பிடு. இது புரோட்டாவை இப்படி பிச்சு நான் முன்ன பின்ன சாப்பிட்டது இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது. இப்படி கொஞ்சம் டிப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு எச்சி விடுற மாதிரி சாப்பிடக்கூடாது புட்டு.
ஓகே காய்ஸ், நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. புரோட்டா, பிரியாணி, பீஃப் கறி எல்லாம் சாப்பிட்டோம். ரேட் வைஸ் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நமக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னா, ஆமா நம்ம ஊர்லயே பிரியாணி சாப்பிட்டுட்டு இங்க வந்து டிஃபரெண்டா இருக்குது. அதனால எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால அதாவது ரொம்ப பட்டை, கிராம்பு, அந்த ஸ்டார் இது அந்த டேஸ்ட்டே அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. புரோட்டா, பீஃப் கறி சரியான டேஸ்ட். என்ன பாப்பா சரியான டேஸ்ட்னா இன்னும் என் நாக்கிலே ஒட்டிட்டு இருக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வேற என்ன சாப்பிட்டோம், அவ்வளோதான் சாப்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. ரேட் வைஸும் ஓகே தான். ரேட் வைஸ் வந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு 10-20 ரூபா கூட இருக்கு. ஹோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கு நம்ம ஊர் ஃபுட்டுக்கும் இங்க இருக்க ஃபுட்டுக்கும். ஆமா, பெங்களூர்லாம் போனா சாம்பார் இந்த மாதிரிலாம் நம்ம ஊரோடது ஏதாச்சும் தெரியும். அங்கெல்லாம் பார்த்தா மத்தியானமே உட்காந்து ஒருத்தர் புட்டெல்லாம் சாப்பிட்டு இருந்தாரு. புட்டு இல்ல, மரவள்ளிக்கிழங்கு, கொண்டக்கல்ல வச்சு கொண்டக்கல்லை. ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூம் புக் பண்ணியாச்சு. ஒரு சூப்பரான புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஒரு ஹோட்டலில் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஹோட்டல் க்ரீன் டீ. அது கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. மூணாருக்கும் ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் ரூமு மூணாருக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ அதனால் மேலேக்கு போகிறதுக்கும் கீழே போகிறதுக்கும் சென்டராகவே இருக்கிறதுனால புக் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே நாங்கள் போயிட்டு எங்கள் திங்ஸ்லாம் ஆல்ரெடி வச்சுட்டோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. 4 பேத்துக்கும் கம்ஃபர்ட் எங்களுக்கு போதும். ஏன்னா ரூமில் நம்ம அதிக நேரம் இருக்க போகிறது இல்லை. ஆமாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு தான் அந்த ரூம் ஆக்சுவலாக வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த ரூமோட ரூம் டூர் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட் இருக்குது, கிங் சைஸ் பெட் இருக்குது. பக்கத்தில் எங்கள் அம்மா இருக்காங்க, டோன்ட் கன்சிடர் இட். அதுக்கப்புறம் இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ், சேரு. இதெல்லாம் பண்ணால் ப்ரமோஷன் நினைப்பீங்க, இது ப்ரமோஷன் இல்லை, என் சொந்த காசை கொடுத்து வாங்கியிருக்கேன் ரூம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு டிவி, சோனி டிவி. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வால் ட்ராப். அப்புறம் இங்கே ஒரு லாக்கர். அப்புறம் இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வித் இந்த படத்துலலாம் வரும்ல கைஸ், அந்த மாதிரி இந்த மாதிரி கர்ட்டன்லாம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஓகே, ஜீவிதாலாம் எங்கே போயிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் வழியிலே ஏதாவது இருந்தால் பாருடா, ரெண்டுத்துக்கும் சென்டராக நம்ம ஒரு இடத்துல இருந்துடலான்ட்டு அப்புறம் போயிட்டு விசாரிச்சுட்டு ஆல்மோஸ்ட் எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஓகேவாக இருந்தது. செம்ம நீட்டாக க்ளீனாக பார்க்க அப்படியே இந்த ரூம் வந்து செம்மையாக இருக்குது, அப்படி இருக்குது. ஸோ வந்தாச்சு, ஃபைனலாக வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப டயர்டாக இருக்குது. ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு, போட்டாச்சு. மூணார் வீடியோ போட்டாச்சு. மேலே ரெஸ்டாரண்ட் இருக்குது, நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டதுனால நைட்டு இங்கே மேலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து இனிமேல் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஹனிமூன் இன்னைக்கு தான் செலிப்ரேட். ஹனிமூன்லாம் இல்லை கைஸ், ஃபன்னுக்காக சொன்னேன். ஜஸ்ட்டு நாங்கள் ஈவினிங் அவுட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன்.